இவ்ளோ வேலை. ச்சே. அப்பா முடியலம்மா. அக்கா, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? என்ன வேணும் ஜெயந்தி? ஒண்ணும் இல்லக்கா, இட்லிக்கு வச்ச சாம்பார் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வைங்க. அத நைட்டுக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சிடுறேன். உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? ஒவ்வொரு வேலையும் சமைக்கணுமா என்ன? நல்லா ரெஸ்ட் எடுங்க. எங்க என்ன ரெஸ்ட் எடுக்க விடுற? சரண்யா, சரண்யா, அம்மா, இங்க வா. என்னம்மா? காலையில வச்ச சாம்பார தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வை, நைட்டுக்கு அதே சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா. பூனை எலிக்கு வேலை சொன்னா அது வாலுக்கு சொல்லுச்சான். ஏய், ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் வச்சிருக்கேன், போய் கிளாஸ்ல ஊத்தி எடுத்துட்டு வா போ. சரிம்மா. எல்லா வேலையும் நாமளே பாக்குறதுனால வயசாகுதுல, அதான் வெண்டு கழுது. நாமனா நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன பண்றது? அதிகாரம் ஒருத்தவங்க பண்ணா வேலை ஒருத்தவங்க பார்க்கணும். வெறும் அதிகாரம் மட்டும் பண்ணா அது வேலையாயிடுமா? அக்கா, அதிகாரத்துக்கு ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேக்குறதுக்கு மட்டும் இல்ல, அடுத்தவங்க என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுங்கறத முடிவு பண்றதும் அதிகாரம் தான். கரெக்டாக்கா? ஆமாமா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். குடு. என்ன சரண்யா, அக்காக்கு தான் கூலிங் எல்லாம் செட் ஆகாதுன்னு தெரியாது. சளி பிடிக்கும், இருமல் வரும், அப்புறம் காய்ச்சலே வரும். என்னக்கா, சரிதானே? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளோ அக்கறை. போ அந்த கிளாஸ் ஜூஸையும் அவகிட்டே குடு, களைப்பா இருப்ப, குடி. சரிக்கா, அங்க வச்சுடு. என்ன டேஸ்ட்! அடடடடா, ஜூஸ் அப்படியே தொண்டையில ஜில்லுன்னு இறங்குதுக்கா. டிராவல் ஆவற ஃபீல் இருக்கே, அப்பப்பப்பா. ஐஸ் கட்டி மேல வெண்ணெய் கட்டிய வச்சா வழுக்கிட்டே போகும் பாருங்க, அப்படி இருக்குது. எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, நானும் இங்கே படுத்து தூங்கிடுறேன்.
சொல்லுங்க அங்கிள். யா, இப்பதான் ரீச் ஆனேன். இல்ல அங்கிள், கொஞ்சம் டிராஃபிக்கா தான். ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அங்கிள், ஐ கால் யூ லேட்டர். தம்பி, நாங்க இந்த டிக்ஷனரி, சோப்பு, சீப்பு இதெல்லாம் வாங்குறது இல்ல. முதல்ல கிளம்புங்க. நானும் அதெல்லாம் விக்கிற சேல்ஸ்மேன் இல்ல. அப்போ இந்த வீட்ல பத்மாவதின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல? ஆ, ஆமா. நான் அவங்கள பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள. திடுதிப்புன்னு இப்படி வந்து நிக்கிறாரு. சாரிங்க, தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாம உங்களை. முதல்ல பதட்டப்படுறத நிறுத்துங்க. வந்தவரை உள்ள கூப்பிடலாம். ஆமா, வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. சாரி, நீங்க யாருன்னு தெரியாம நான் அப்படி. பரவாயில்லைங்க, அதான் முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல. யாரா இருந்தாலும் புதுசா ஒரு ஆளை பார்த்தாங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஃப்ரீயா விடுங்க. பட் உங்க ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பை த வே, மை நேம் இஸ் மோகன். வணக்கம். நான் ஜெயந்தி. இவங்க பேரு ராஜி. இவங்க தான் பத்மாவதியோட அம்மா. ஓ, உட்காருங்க. நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட வேண்டிய தேவையே இல்லை. உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன். மோகன் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையே இல்லை. கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஐயோ, ரொம்ப சாரி மாப்ள, ரொம்ப சாரி. மறுபடியுமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. டீ, காஃபி, ஜூஸ், போன்விட்டா, ஹார்லிக்ஸ். இருங்க சரண்யா, மாப்பிளைக்கு டீ, காஃபி, ஜூஸ், போன்விட்டா எல்லாத்தையும் கொடு. சரிங்கம்மா. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டோம். மாப்ள உட்காருங்க. உட்காருங்க. அக்கா உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். தங்கச்சி தங்கச்சின்னு வெறும் வாயால தான் சொல்றீங்க, மனசார கிடையாது. இல்லனா இப்படி பத்மாவதிக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பீங்களா? ஐயோ ஜெயந்தி, சத்தியமா நான் உன்னை சொந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். இப்படி திடுத்துப்புன்னு வருவார்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் சரி, மாப்பிள்ளை எப்படி? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? சும்மா சொல்லக்கூடாது. சொக்க தங்கமால இருக்காரு. உன்னை கவனிச்சியா? உள்ள வரும்போது கால்ல போட்ட ஷூவை வெளியே கழட்டி வச்சுட்டு தான் வந்தாரு. பார்த்தேன். நல்லா மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்காரு.
மாப்பிள்ள பாக்க லட்சணமா இருக்காருல்ல. ஆமாக்கா, நம்ம கொலசாமி மேல சத்தியமா சொல்றேன், மாப்பிளைக்கு ஜாதகமே பார்க்க வேணாம். நம்ம பத்மாவதிக்கு 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துற மாதிரி இருக்காரு. ஆமா ஜெயந்தி, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும்னு வேண்டாத சாமி இல்ல, போகாத கோயில் இல்ல. நான் கும்பிட்ட சாமி பத்மாவதிக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. அதெல்லாம் சாமி நமக்கு நல்ல வழிதான் காட்டுவாரு. அவர் முகத்தை பாருங்களேன், ஐயோ பணக்கார லட்சணம் அப்படியே தெரியுதுக்கா. அதனால ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. திடீர்னு நீங்க என்ன மதிக்கல, சரியா கவனிக்கலன்னு அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. அவர் மனசு நிறையற மாதிரி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஆமா ஜெயந்தி, ஆனா இந்நேரம் பார்த்து முக்கியமானவங்க நம்ம வீட்ல யாருமே இல்லையே. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, மூளையே வேலை செய்யல. அது என்னைக்குதான் வேலை செஞ்சிருக்கு, இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவுதானே. முதல்ல அத்தைக்கும் சூர்யாக்கும் போன பண்ணி விஷயத்த சொல்லுங்க. அப்படியே சந்துருக்கும் சொல்லிடுங்க. நான் சாமானியாக்கு சொல்லிடுறேன். எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. சரியா? பாருங்கம்மா. இவ்ளோ இல்ல, கம்மி கம்மி கம்மி. இது இல்ல இல்ல இல்ல, அதிகம் அதிகம். இன்னும் கீழ கீழ. இந்த அளவு. கொஞ்சம் கொஞ்சம். இதுவும் அதிகம். கொஞ்சம் மேல 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 மேல. இன்னும் மேல மேல. ஏமா, இத்தனை வருஷமா தைக்கிறேன், எனக்கு தெரியாதம்மா. அப்படி இல்லங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் ஸ்டிச் பண்ணி போட முடியும். அப்படின்னா இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் தைக்கணும். நீ லோடரோட பேசிக்கிட்டு என்னை வேலை வாக்க விடாம பண்ற. அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா, நீங்க எடுங்க. அண்ணா, நீங்களே பார்த்து நல்ல ஒரு மாடலா ஃபேஷனா தச்சு கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா. சரி, Dress எப்ப கிடைக்கும்? ஒரு 4 நாள் வாங்கிக்கம்மா. சரிண்ணா, வரேன். வாங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க சின்னத்த. 2 பேரும் எங்க இருக்கீங்க? டெய்லர் ஷாப்ல. சரி, உடனே கிளம்பி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா சின்னத்த? ஆமா ஆமா, நம்ம பத்மாவதிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காரு. ஐயோ, ஏய், என்ன ஐயோங்கற? இல்ல, அடடா பிரமாதம், சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மாத்தி சொல்லிட்டேன். சரி, வளவளன்னு பேசிட்டு இருக்காம 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வீட்ல வேற யாருமே இல்ல. சரிங்க சின்னத்த, நாங்க உடனே வரோம். என்னவா? பத்மா அண்ணிய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வந்திருக்காராம். ஓ, என்ன சாதாரணமா ஓன்னு சொல்ற? எப்படியும் வந்து பாக்குற மாப்பிள்ள வேண்டான்னு தான் சொல்லிட்டு போறாங்க. ஓ, நீங்க எதுக்கு இவ்ளோ சந்தோஷமா ஓ போடுறீங்க? இல்ல, அது வந்து ஏற்கனவே பத்மா அன்னைக்கு ஸ்ரீனிவாசன. ஐயோ நிப்பாட்டுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இல்ல இருந்தாலும் இங்க பாருங்க அண்ணி, நம்ம வீட்ல உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடந்துராது. பெரியவங்க அத பத்தி புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னா நீங்களுமா? சரி வாங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலாம். இல்ல, அங்க உடனே பொறுத்து வாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஏன் நீ நடக்காத விஷயத்துக்கு அவங்க தான் இவ்ளோ ஆர்வமா இருக்காங்கன்னா நீங்களுமா? இல்ல, அப்படி ஏதாவது நல்லது நடந்துருமோன்னு பயம். இல்ல இல்ல, பயம்லாம் இல்ல. அது மாதிரி சுத்தி வளைச்சு சொன்னா. ஐயோ போதும் அண்ணி, நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு அப்புறம் வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்துரு. சரி, வந்துடுறேன். பை.
தம்பி, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? ஐ எம் மோகன். ஹலோ சங்கரன் அங்கிள். ஹலோ. நீங்க சூர்யா, ஐ எம் ரைட்? நீங்க பத்மாவதியோட பெரிய தம்பி, ஐ எம் ரைட்? உட்காருங்க. பேசுங்க. தம்பி, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல. ஓ சாரி அங்கிள். நீங்க கேட்டீங்கல்ல, எங்க அப்பா பேரு ராமசாமி, அம்மா பேரு லக்ஷ்மி. நான் வீட்டுக்கு ஒரே பையன். எனக்கு சொந்த ஊரு திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமம். எங்க தாத்தா பேரு ஈஸ்வரன். ஹி இஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஊர்ல எல்லாருக்குமே அவர் தெரியுமே. பட் இப்ப அவர் இல்ல. அப்பா இல்ல. எனக்கு 10 வயசு இருக்கும்போதே அவர் தவறிட்டாரு. அம்மா தான் வளர்த்தாங்க, ரொம்ப போல்டா ஜோவியலா. இப்போ நானும் அம்மா 2 பேர் மட்டும்தான். வாணி இங்க தான், பட் வளர்ந்தது படிச்சதுலாம் சிங்கப்பூர்ல. அதான் எனக்கு இந்த ஊர் ஸ்லாங் இல்ல. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க்லாம் பண்ணலங்க, பிசினஸ் பண்றேன். இந்த ஏலக்காய், கிராம்பு, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியால இருந்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். அங்க எங்களுக்கு சொந்தமா ரெசார்ட் இருக்கு. இல்ல, எந்த தகவலும் சொல்லாம திடீர்னு வந்துட்டீங்களா? அதான் யாரு என்னன்னு தெரியாம எல்லாரும் கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி நீங்க தான் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கு இங்க வர்றதுக்கு பிளானே இல்ல. அம்மா ரொம்ப நாளா எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா உங்க பொண்ணை பத்தியும் உங்க ஃபேமிலியை பத்தியும் சொன்னாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆக்சுவலி நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வந்தேங்க. அதான் சென்னை வரைக்கும் போறியே, அப்படியே பொண்ணை பார்த்துட்டு வான்னு அம்மா தான் சொன்னாங்க. நான் தானே மேரேஜ் பண்ணிக்க போறேன். நான் பார்த்து ஓகே சொன்னா அவங்களுக்கும் ஓகே. அதான் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இங்க லேண்ட் ஆயிட்டேன். உங்களுக்கு இன்னும் என்ன பத்தி தெரியணும்னா கார்லே ஜாதகம் ஃபைல்லாம் இருக்கு. நான் என்ன போய் எடுத்துட்டு வர்றேனே. என்ன மாப்பிள இவ்ளோ தூரம் சொல்றீங்க, உங்களை நம்பாமையா? அதுக்கு இல்லைங்க, பொண்ணை கொடுக்கறவங்க 4 இடம் விசாரிப்பாங்க. நீங்க வேணா விசாரிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள. மாப்பிள அந்த சீனிவாச மாதிரி சிடுமூஞ்சி இல்ல, நல்லா கலகலன்னு பேசுறாரு. ஐயோ, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு தெரியலையே. ஏன் இப்படி யோசிக்கிற? மாப்பிள்ளை அழகா இருந்தா மட்டும் பத்மானிக்கு கட்டி வச்சிட முடியுமா? கடவுளே, அந்த மாப்பிள்ளை நல்லாவே இருக்க கூடாது. பத்மா அண்ணி பார்த்த உடனே பிடிக்காத மூஞ்சா இருக்கணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கேவலமா இருக்கணும். பத்மா அண்ணிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும்.